ஹே மக்களே, வெல்கம் டு மெட்டாவுட்ஸ். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம லைஃப்ல ஸ்டில் கண்டினியூஸா இருக்க ஒரே விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் தூங்குறப்போ ஒரு கனவு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த கனவு காண்ற பழக்கம் இருக்கும். அதுலயும் சிலர்லாம் எனக்கெல்லாம் கனவே வராதுப்பா, நான்லாம் படுத்தனா மார்னிங் தான் எழுந்திருப்பேன், நடுவுல என்ன நடக்குறது ஞாபகமே இருக்காது அப்படின்னு சொல்ற சிலரும் இருப்பாங்க. தூங்குறப்போ காணுகிற அந்த கனவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற சிலரும் இருப்பாங்க. ஆனா நிறைய பேர்த்துக்கு அந்த கனவுலாம் சீக்கிரம் மறந்தும் போயிடும். மார்னிங் எழுந்திருக்கப்பவே இதுவும் கனவு வந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருப்போமே தவிர, அதுல நடந்த அந்த சீக்வன்சஸ், அந்த பர்சன்ஸ் அவங்க எல்லாம் யாருமே ஞாபகத்துல இருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு பயங்கரமான கனவா இருந்தா திடுதுப்புன்னு எந்திரிப்போம் இல்லையா? எந்திரிச்சு ஐயோ எங்க எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளுக்கு கான்சியஸே இருக்காது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமான கனவுகள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு அறிகுறியாமா. இந்த கெட்ட கனவு வரதுனால ரொம்ப ஹெல்த்துக்கு பாதிப்பாகுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச்மே பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கெட்ட கனவு வரவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமாவே இறக்கறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நல்ல கனவுகளும் வரும், அதே சேம் டைம் கெட்ட கனவுகளும் வரும். அது நம்ம நைட்டு எந்த மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த கனவுகளுமே ஆர்டரைஸ் ஆகுமா. சிலரோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா, டெய்லியும் தூங்கி எழுந்திருக்கப்போ இன்னைக்கு சரியான ஒரு கெட்ட கனவுப்பா அப்படின்னு எழுந்துட்டே இருப்பாங்க. சோ அது அவங்களுக்கு அப்படியே கண்டினியூஸே ஆயிட்டு இருக்கும். அவங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்பாங்களோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, ஆனா அப்படியே கண்டினியூஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கப்புறமும் உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வயது ரொம்ப குறையும், அதாவது உங்களோட இறப்பு உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. பொதுவா கெட்ட கனவுகளை காண்பவர்களும் கனவே வராதவங்களையும் ஈக்குவல் பண்ணி பாக்குறப்போ 3 மடங்கு இந்த கெட்ட கனவுகள்லாம் வருது பாத்தீங்களா, அவங்களுக்கு இறப்புக்கான வாய்ப்பு இருக்காமா. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு கெட்ட கனவு வளர்ந்தோடனே எந்திரிக்கிறப்போ ஹார்ட் பீட்லாம் வேகமாகும், ஒரு பதட்டமா இருக்கும், மன அழுத்தம்லாம் வரும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கப்போ உங்களோட பிரெயினும் சேர்ந்து தூங்கிட்டு தான் இருக்கும். சோ டக்குன்னு நீங்க எந்திரிக்கப்போ அது யதார்த்தமா நடக்குதா இல்ல அந்த ஸ்பாட்ல நடக்குதா அப்படிங்கறது அதாலையும் கெஸ் பண்ண முடியாது. சோ அதனாலதான் உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும், அந்த பதட்டமா இருக்கிறது அதெல்லாமே வரும். சம்டைம்ஸ் வேர்வெல்லாம் வரும். கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, கவனிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா இருக்கும். சோ இதுக்கு ப்ரிகாஷன்ஸா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் பாக்குறது, இல்ல அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது, இல்ல ஒரே நெகட்டிவ் தாட்ஸா உங்களுக்கு என்னென்ன வருமோ அதெல்லாத்தையும் யோசிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி அதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதெல்லாம் உங்க பெட்ரூம்க்கு வெளியவே விட்டுட்டு நீங்க தூங்க போறப்போ ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸா தூங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்ட கனவுகள்லாம் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த தாட்ஸே இல்லாம ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸோட தூங்கி பாருங்க, உங்களோட லைஃப் இன்னும் நல்லா இருக்கும்.